guys, welcome back to the channel. Big Boss fans, Big Boss மேல பிரியம் உள்ள நபர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப விஜய் டிவியை ரொம்ப கொடூரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நபர் சோஷியல் மீடியால இப்ப ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆனார். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பேரை சொல்றதை விட அவரோட அறிமுகம் எப்படி இருக்கணும்னா நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. நடிப்பு அரக்கன். சோ அப்படியாப்பட்ட ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து லீக் ஆனதுக்கு அப்புறமா ட்விட்டர்ல போய் பார்க்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டா வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வளவு அகைன்ஸ்டான குரல் எல்லாம் வருது. நம்ம கீரிப்பூல கூட வீடியோ போட்டிருந்தாரு. சோ அதை பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சது அந்த வீடியோல அவர்லாம் அவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாப்ல, இவனெல்லாம் ஏன்டா உள்ள விடுறீங்க அப்படின்ற மாதிரி. சோ இந்த நடிப்பு அரக்கன், நடிப்பு அசுரன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. சோ இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளன்ற இந்த நியூஸ் வருதுல, இந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம். இது கூட பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள வர போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ அது யாருன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த ப்ரோமோன்னு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 days கொன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ விட்டுறாங்க. சோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ப்ரோமோ சேனல் சைடுல இருந்து தயவு செஞ்சு கொடுக்காமயே இருங்க. ஏன்னா நீங்க ப்ரோமோ விடாம இருந்தா கூட இந்த சீசனை பார்க்கணும்ன்ற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். இப்போ இந்த ப்ரோமோ லான்ச் பண்றதால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச ஆர்வம் இருக்குல்ல இந்த சீசனை பார்க்கணும்ன்றது, அப்படிப்பட்ட ஆர்வம் பாத்தீங்கன்னா செத்து போயிடுது. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அதோட ப்ரோமோட கமெண்ட்ஸ் போய் பார்த்தாலே தெரியும். மொத்த பேரும் பாத்தீங்கன்னா கழிவு ஊத்திட்டு இருக்காங்க. பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். ஏன்னா அந்த கான்செப்டே ஒண்ணுமே புரியலன்னு வச்சிருக்காங்களா. சோ அது மட்டும் இல்லாம ஒரே ப்ரோமோ விஜய் சேதுபதி வச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஷூட் ஒன்னு எடுத்துட்டாங்க. அதாவது அவர் கோட்டை மாத்தி ஒரு 4-5 கோட்டு போட்டு 4-5 கெட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதை வந்து எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அதே வீடியோ எடுத்து அடுத்தடுத்த ஒரு கிளிப்பிங்ஸ் கூட வந்து அட்டாச் பண்ணி புது ப்ரோமோ விட்டுரும் அப்படின்ற மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை ப்ரோமோ விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சேனல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ காஸ்ட் வந்து, அதாவது ப்ரொமோஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த அளவுக்கு மட்டமான ப்ரோமோ ஒரு தடவை விட்டுட்டு இருக்காங்க. மொத்த பேரும் பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மை. இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்க ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சஜஸ்ட் ஆகும். எனிவேஸ் கண்டஸ்டன்ட் அப்டேட்ல இருந்து போயிடும். முதல்ல 2 கண்டஸ்டன்ட் உள்ள வர போறதா ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் பார்த்தோம்ல, அந்த லிஸ்ட் எல்லாம் இல்லாம ஒரு 2 பேர் புதுசா உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ இது எந்த அளவு கன்ஃபார்ம்டுன்னு தெரியல, பட் இவங்க 2 பேர் வர போறதா ஒரு நியூஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. சோ அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு அசுரன், ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கெமி. இவங்க வந்து விஜய் டிவில பாத்துக்கலாம், மிர்ச்சி கெமின்னுவாங்க. சோ இவங்க விஜய் டிவிலயும் பாத்துக்கலாம், நிறைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட சிங்கிள் பசங்க அந்த ஷோலாம் இருக்காங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு ஆள் அப்படின்றது சோஷியல் மீடியால இவ்வளவு நாள் குக் வித் கோமாளி இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான் வருது. எனக்கு இந்த அப்டேட்டை பார்க்கும்போது என்னடா இது நிறைய பேர் லிஸ்ட் வருது, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் சைட்ல இருந்து நிறைய பேர் லிஸ்ட் வருது. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில இருந்து நிறைய பேர் லிஸ்ட் வருது அப்படின்னும் போது அப்ப காமனர்ஸ்க்கு இந்த சீசன்ல வாய்ப்பே இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கிளம்புது. ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, என்னதான் விஜய் டிவி சைட்ல இருந்து எடுத்தாலும், என்னதான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்தாலும் கொஞ்சம் நஞ்சம் காமனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த லிஸ்ட் இப்படியே போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த வருஷம் அதுக்கு வாய்ப்பு இல்லையோ, காமனர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் ஒரு பெருசா கிளம்பிட்டு இருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு தோணுது இந்த சீசன் வந்து காமனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது வாய்ப்பு கொடுப்பாங்க ப்ரோ? தெலுங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது தமிழ்ல ஒருத்தருக்காவது வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு தோணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இருக்க நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு என்னமோ அவ்வளவுதான் முடிச்சு விட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சுத்தமா வாய்ப்பு இல்லையோன்னு தான் நினைக்கிறேங்க. எனிவேஸ் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கெமி உள்ள வர போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ இதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான ஒரு நபர், அவரை பத்தி பார்க்க போறோம். ரீசன்ட் டைம்ல கூட இவருக்காக ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தோம். அதாவது ஒரு தாக்கி தான் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே தாக்குச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூடோட உச்சத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம நடிப்பு அரக்கன் வாட்டர் மெலன் ஸ்டார். அவருக்குன்னு ஒரு தீம் சாங்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. எனிவேஸ் அப்படிப்பட்ட நடிப்பு அரக்கன் தான் பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்குள்ள வர போற ஒரு அப்டேட் வருது. சோ இதை கேட்டவன தான் பாத்தீங்கன்னா மொத்த பேரும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு இவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்கி போடுறீங்க, இவருக்கு என்ன ஸ்கில் இருக்கு இவரை வீட்டுக்குள்ள எடுத்து போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்கறத என்னால பார்க்க முடியுது. சோ ஏன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகரை பொறுத்த வரைக்கும், அதாவது டாக்டர்னு சொன்னாலும் நிறைய பேர் கோவம் வருது, டாக்டர்னு சொல்லுங்க, திவாகரை பொறுத்த வரைக்கும் மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு ரீசன்ட் டைம்ல ஓவர் ஆட்டிடியூட்ல பேசினாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூர்யாவை தாக்கி பேசினாரு. சோ அந்த வாட்டர் மிலன் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து தான் சூர்யா வந்து இப்ப அந்த கருப்பு படத்துல வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஓவரா பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஷோஸ்ல போனாலும், அதாவது இப்ப எப்படி சொல்றது, ஒரு டிபேட் ஷோஸ்ல போனாலும் ஓவரா ஆர்குமெண்ட் வைக்கிறது, அங்கேயும் போய் புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்ப கூட நம்ம ஆரி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஷோல கலந்துக்கும் போது அந்த இது தமிழவா, சோ அதுல கலந்துக்கும் போது பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருப்பாப்ல. இவருக்கிட்ட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டார்டிங்ல இவரை கலாய்க்கும் போது இவர் அக்செப்ட் பண்ணாரு. ஏன்னா அது மூலியமா ஒரு நல்ல ப்ரொமோஷன் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்பெல்லாம் ஒரு கலாச்சாரம்
பார்த்தாலே அவர் காண்டா வராரு, அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம இப்ப செலிபிரிட்டி ஆயிட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், 5 படத்துல எனக்கு டைரக்டர் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் ஆக்டர் தானே அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்ல கேள்வி கேட்கறவங்களே திருப்பி கேட்கிறாரு. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பொறுத்தவரைக்கும் யாருன்னா, இந்த மாதிரி ஆட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆனது காரணம் என்ன பொறுத்தவரைக்கும் யாருன்னா, அந்த 5 படத்துல வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அந்த டைரக்டர் தானுங்க. ஏன்னா எப்படி சொல்றது, எத்தனையோ ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சான்ஸ் கிடைக்காம ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் வந்து சோசியல் மீடியால ஏதோ ஒன்று பண்ணி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இவரை தூக்கி அவர் படத்துல போட்டதோட விளைவு தான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் ஏறி போச்சு. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இப்ப இந்த மாதிரி ஆளை தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டா எப்படி இருக்கும்? சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாருன்னா இவரோட பேச்சு எல்லாம் எப்படி இருக்கும், இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவரோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறீங்கன்னா அங்க மட்டும் இவர் எப்படி சண்டை போடாம இருப்பாரு, அதாவது ஷோ விட்டு வெளியே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லாம இருப்பாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த இன்டர்வியூக்கு போனாலுமே 2 நிமிஷம் மேல தாங்க மாட்டாரு. 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு ஆங்கர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாலே காண்டாயிடுறாரு. அதாவது அவர் பண்றதே தான் கேள்வியா கேட்கறாங்க, அதே அவரால் அக்செப்ட் பண்ண முடியல, காண்டாயிட்டு பேக்க தூக்கிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. என்ன இவன் கொலை பண்ற முயற்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட மனுஷனை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது அந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயமா தோணல. ஏன்னா நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கவங்களை எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி ட்ரெண்ட் ஆனாலும் பரவாயில்ல அவன் எடுத்து போடுறோம்னா அது எந்த வகையில நியாயமா இருக்கும் தெரியல. அதாவது கண்டென்ட் கிரியேஷன்ல நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகுறாங்க. சோ அவங்களை எடுத்து போட்டா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். அதாவது எப்படி சொல்றது, கண்டென்ட் பயங்கரமா எடுத்த ஒரு டைரக்டர் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு ஆக்டர் ஆகட்டும், இல்ல ஆக்ட்ரஸ் ஆகட்டும், சோ இவங்களெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும்போது பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேம் ஆகிற ஒரு ஷோ தான். அதாவது ஃபேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் டெம்பரரி ஃபேம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாசத்துக்கான ஃபேம் வந்து இந்த ஷோ கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ இப்படிப்பட்ட ஷோல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு மேல போகணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டாருக்குலாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரோட வாய் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாயிடும். சோ அதுக்கப்புறம் அந்த பேச்செல்லாம் நம்ம தான் கேட்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு பொலக வேண்டியது வரும். அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றாரு. நம்ம வந்து கான்ட்ரவர்சிலேயே இருந்துகிட்டே இருக்கணும், நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். சோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் ஆக தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது ஒரு போதையா ஏறிச்சானு தெரியல. என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், நம்மள எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா என்ன பத்தி திட்டிக்கிட்டாவது இருங்கடா அப்படின்ற மாதிரி மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பிக் பாஸ்ன்றது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய ரெகக்னிஷனா மாறிடும் அப்படின்றத ஒட்டுமொத்த பேரும் கருத்தா விஜய் டிவி வச்சிட்டு இருக்காங்க. விஜய் டிவி இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் டிஆர்பி தான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேட்டகரியில இருக்கவங்க அதிகமா இந்த சீசனுக்கு வந்து உள்ள எடுத்து போட போறதா ஒரு நியூஸ் வருது. அதாவது விஜய் டிவி தான் பிரியாரிட்டி, விஜய் டிவில இருக்கவங்க தான் அதிகமா உள்ள வருவாங்க. அது இல்லாம அதிகமா இந்த இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில இருக்கவங்க எடுத்து போட போறாங்க அப்படின்ற நியூஸ் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது சோ இந்த இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில இருக்கிறவங்களை எடுத்து போறதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மூலியமா இன்னும் இந்த ஷோக்கான ரீச் ரொம்ப அதிகமாகும். அவங்கள ஃபாலோ பண்ற நிறைய பேர் இந்த ஷோ பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வாய்ப்பு அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆனா அதுக்குன்னு கொஞ்சம் பார்த்து யாரு கொஞ்சம் தகுதியான ஆட்கள் அப்படின்றத பார்த்து கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இவருக்கு அகைன்ஸ்டா, திவாகருக்கு அகைன்ஸ்டா பேசணும் அப்படின்றது என்னோட மென்டாலிட்டி இல்ல. இருந்தாலும் இப்ப இவர மாதிரி இன்னொரு 10 பேர் கிரியேட் ஆயிட்டானுங்களே. சோ பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு இது ஒரு ரூட் தானே. அப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி என்ன வேணா பண்ண போறேன் பாரு, நாளைக்கு ரோட்ல போறோம் ஒருத்தன் காதை பிடிச்சி கட்சி வைக்க போறேன் பாரு, நானு அது மூலியமா நான் வைரல் ஆகிறேன், நாளை பின்ன பிக் பாஸ் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்றப்ப நிறைய பேர் கரெக்டா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஏகப்பட்ட தற்கொலை சுத்திட்டு இருக்கானுங்க. சோ இந்த மாதிரிலாம் நீங்க கிளப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வாய்ப்பு கொடுக்கறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரொம்பவே தப்பு, அவருக்குலாம் வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ப்ரோமோன்னு ஒன்னு விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதாவது 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ப்ரோமோ விட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த ப்ரோமோலாம் வேணாம்ப்பா, டைரக்டா ஷோ அக்டோபர் 5 லான்ச் ஆகுது, அன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல இந்த ப்ரோமோ வந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, ஒரு அளவு கலாய்க்கிறதுக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.